स्यावत्पदनात्यन्तरूपितत्वमन्येषु विजारितूर्णं सम्भेवदारस्तवननिलक्ष्मीं लक्ष्मीपदं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये प्रपद्यानां सद्यां सत्पदां शरणं भवभीतानां सर्वभौमीश्वरं श्रीरङ्गेशे हिन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितं ख्यातश्रीण जन्मगादिमुनिपादाम्बुजेन्दिरम् नाम शिक्षांगयादिविश्वगुणैर्भान्तं बुधाग्रेधरम् श्रीमद्रङ्गशठारियोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गमुक्तीश्वरशठरिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं दृशं मे नरहरिजलजिद्योगे दुःखसादात् प्राज्ञं श्रीरङ्गगादिप्रभयधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं देवेतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षणादिं श्रीरङ्गनाथोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंहकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षणवोपहृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारिसम्यग्विराविस्तारवान् श्रीमद्वीरभूद्वरादिजलदित्पादारविन्दाश्रीं श्रीमद्वेदपदं कारुण्यवीक्षात्पदं सेवेरङ्गधुरीनसाधनवहं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धद्वय्यन्तसारमनवद्यमनं बुधाभ्यं नारायणाद्यकृपाविलिप्तं श्रीरङ्गनाथेश्वरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रमदिपादुकादेवक श्रीवन्कटगोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवन्कटगोपश्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः போன வருஷமோ அதுக்கு முன் வருஷத்துலேருந்தோ பாதூர் சரளகவி ராகவாச்சார சுவாமி காட்சே இஞ்சிமேட் ஐயர் விஷயமான வைபவ சுதா என்கிற காவியம் ஒரு மகாகாவியம்னே சொல்லலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு சம்ஸ்கிருதத்தை இதை கொண்டு கூட சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கலாம். நல்ல கவி அவர், சரள கவி. ஐயராலேயே விருதம் அளிக்கப்பட்ட 5 பேர்ல அந்த சுவாமி ஒருத்தர். அதனால அப்படிப்பட்ட மகா வித்வான் அவர். அபினவ பதஞ்சலின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மகா வையாக்கர். அப்படிப்பட்ட மகான் எழுதினது. அதுல 17வது ஸ்லோகம் வரை பார்த்தோம். எப்படி இந்த வைபவ சுதாவை பூர்ணமா உபன்யாசம் பண்ணணும்னு எண்ணம். ஏன்னா அந்த சாகித்யம் கூட ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். அது புரிஞ்சுக்கிறதுக்கு வர்ற காலத்துல அந்த அளவு சம்ஸ்கிருதம் யாருக்கு படிப்பா இருந்தாலும் கூட விழுக்காட்டுல அவ ரொம்ப குறைவா தான் இருப்பா. அதனால உபன்யாசமா சொல்லி வச்சா அது லாபமா ஆகும்னு போன உபன்யாசம் 2 வருஷமா பண்ணோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 16 ஸ்லோகம் 17 ஸ்லோகம் ஒரே உபன்யாசத்துல கவர் பண்ணிருக்க மாட்டோம். போன வருஷம் முடிச்சது 28 ஜனவரியில் முடிச்சிருக்கோம். பண்ணிருக்க உபன்யாசம். அதுல கர்ப்பாஷ்டமே வயசி அவர் நிறைய அழகான ஸ்லோகங்கள். பகுதானிய வருஷத்துல ஐயர் அவதாரம். பகுதானியம்னு பிரிச்சுக்கலாம், பகுதா அந்நியன்னு பிரிச்சுக்கலாம். மாறுபட்டவர், உலக மக்களிலிருந்து மாறுபட்டவர் அவர். ஞானம், வைராக்கியம், அனுஷ்டானம் எல்லாத்திலையும் அப்படிப்பட்டவர் இந்த வருஷத்துல பிறக்க போறார் என்பதை அந்த வருஷத்தினுடைய பெயரே காண்பிச்சதுன்னு சொன்னார். அப்படி தை மாசத்துல அவதாரம் பண்ணார். அதுவரை பார்த்துட்டோம். அப்புறம் ஆதிவராகாச்சார், இஞ்சிமேடு ஆதிவராகாச்சார்ந்தவர் அவருடைய திருத்தகப்பனார். அந்த சுவாமி கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் பண்ணி வச்சார்ன்றத பார்த்தோம். கர்ப்பாஷ்டமே வயசி ஜன்ம கிருதோபநீதா சஞ்சாரதோ நிஜமதிஷ்டிதமக்ரஹாரம் ரங்கேந்திர யோகிபதிம் அஞ்சிதமாகுதம் சம்ஸ்கார பஞ்சகம் அயாச்சத வைஷ்ணவாருகம். நிறைய பிராசம் இருக்கு ஸ்லோகத்துல. கர்ப்பாஷ்டமே வயசி பிராமணாலா, அதாவது பொதுவாக 40 சம்ஸ்காரம் மனுஷனா பிறந்தவனுக்கு. அதுல அது சாதாரணம் வைதிகனுக்கு. சர்வேஷாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி. இது நம்ம பெரியவா ஸ்லோகம் இல்லை, பிரமாண ஸ்லோகம். இருக்கிற தர்மங்களுக்குள்ளேயே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் தான் உசந்ததுன்னு சொல்றது சாஸ்திரம். அதை பெற வேணும் என்று சொன்னால் 5 சம்ஸ்காரம். அது ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகிறதுக்குன்னு 5 சம்ஸ்காரம். அந்த 5 சம்ஸ்காரத்தை இந்த காலம் மாதிரி இல்லாமல் உபநயனமாய் 60 வயசு 70 வயசுக்கு 10 சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு மட்டும் கல்யாணம் வரை. இன்னொன்று அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கும் 10-12 வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஆனால்
எல்லாருக்கும் 15 வயசுக்குள்ள பச்சை நமஸ்காரம் ஆயிடும். ஏன் அப்படின்னு பரதமர்ப்பணம் ஆனா லேட் ஆகுதுன்னு தவிர ஸ்திரீகளா இருந்தாலும் 8-10 வயசுல கல்யாணம் பண்ணிடுவா. அதாவது ஏன் சின்ன வயசுல பண்ண மாட்டா அப்படின்னா புக்காத்து ஆச்சாரிய பரம்பரையே இவளுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் பண்றதுல ஒன்றும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதுல ஒன்றும் தோஷமும் இல்லை. ஆனாலும் போற இடத்துல அவ ஆச்சாரிய பரம்பரை அதுலயே அவளுக்கு ஆசிரியம் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுவா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பண்ணிடுவா. புருஷனுக்கும் உபநயனம் ஆச்சுன்னா முதல்லயே கூட்டு போய் பச்சை சம்ஸ்காரம் பண்ணிடுவா. அப்படி இருந்த காலம் அவர் ஆதிவராகாச்சாரம் இந்த காலம் மாதிரி போன் இல்லை ஒன்றும் இல்லை. பச்சை சம்ஸ்காரம் பண்ண குழந்தைக்கு கர்ப்பாஷ்டமம், அதாவது பிராமணாளுக்கு 8 வயசுல, அந்த மாதிரியாக 11 வயசுல க்ஷத்ரியனுக்கு, 12 வயசுல வைசியனுக்குன்னு சொல்லியிருக்கு. வயசு இருக்கு. அந்த வயசுக்கு காரணம் ஏன் இவனுக்கு 8 வயசுல பண்ணணும் அவனுக்கு ஏன், ஏன்னா இவன் படிக்கிறதுக்கு அவன் படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் படிப்புலேயும் வித்தியாசம் இருக்கும். அதெல்லாம் பல காரணங்கள் தர்மசாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. கர்ப்பாஷ்டமே, கர்ப்பாஷ்டம்னு சொன்னதுனால 7 வயசு, அதாவது கர்ப்பத்தோட சேர்ந்த 8 வயசு அப்படின்னு கணக்கு. அதாவது கர்ப்பாஷ்டமே வயசு ஜன்மகிருதோ பனீதா சஞ்சாரத்தோ, வயசுல உபநயனம் பண்ணப்பட்டதுனால உடனே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவதற்காக அந்த காலம்னா ஐஹிங்கரை தேடிட்டு போனோம், எங்க இருக்கான்னு பார்த்துட்டு தேடிட்டு போனோம். அந்த ஐஹிங்கருடைய நல்ல சகுனம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இஞ்சிமேட்டுக்கே இவர் உபநயனம் ஆனவனே இஞ்சிமேட்டுக்கே மாலோலன் எழுந்துள்ளான். ஆக்சுவலா இஞ்சிமேட்டுக்கு எழுந்துள்ளதாகவே மாலோலன் இல்லை. அவங்க பக்கத்து கிராமம் வழியா சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஏதோ அந்த பக்கத்து கிராமத்துல தங்க வேண்டியதுக்கு பெரும்பாலும் ஐஹிங்கர் தங்கிறதுக்கு அங்க ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டது அந்த கிராமத்துல. அந்த கிராமத்துல தங்க முடியாது, பக்கத்துல இருக்கக்கூடிய அக்ரஹாரம்னு பார்த்துட்டு அவாலா நாம பிரார்த்திச்சுட்டு போக வேண்டியிருக்க, பக்கத்து கிராமமே இருக்க ஜலவசதியோட அனுஷ்டானத்துக்கு மாலோளம் திருவாராதனத்துக்குன்னு அங்க பெருமாள் எழுதினார். இவருக்கு உபநயனம் ஆன உடனே இதே ஒரு நல்ல சகுனம். இவர் பெரிய, அதாவது நாம ஒன்று நினைச்சுட்டு போன்ற போது அதுவும் ஒரு திவ்யதேச பெருமான் நாம தேடி போய் பச்சை சம்ஸ்காரம் பண்ணிக்க வேண்டியிருக்க, குழந்தைக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும்னு உபநயனம் நினைச்சிருந்த போது இந்த ஊர்காரா இவா பிரார்த்திச்சு வரல, இந்த ஊர்காரா பிரார்த்திச்சும் வரல, பக்கத்து 5-6 கிலோமீட்டருக்கு அண்ணன் இருக்கிற ஊர் வழியா ஏழ வேண்டிய மாலோரன், அப்பெல்லாம் பல்லாக்குல ஏழ வேண்டிய மாலோரன் அங்க ஏதோ ஒரு சில அசௌகரியத்தினால அந்த கிராமத்துக்கு வர முடியாததால ஸ்ரீசன்னி மடத்திலேருந்தே கேட்டு பக்கத்துல இஞ்சிமேடு இருக்க, அதுல நாம போய் தங்கிக்கலாமான்னு கேட்டா ஐயோ சந்தோஷம்னு இவன் ஆராதிச்சிருக்கான். அப்போ அவன் எழுந்தருள் எதுன்றது இஞ்சிமேட்டிலேயே உபநயனம் ஆன உடனே பிரார்த்திக்காத மாலோரன் வந்து இவருக்கு சமாசயனமாச்சு. களத்தூர் ஐஹிங்கர்னு 35ஆம் போட்ட ஐஹிங்கர், 35ஆம் போட்ட ஐஹிங்கர் திருவடிவாரத்துல பஞ்சசம்ஸ்காரம் வச்சு அதை சாய்கிற கர்ப்பாஷ்டமே வயசி ஜன்ம கிருதோபனீதா சஞ்சாரத்தோ நிஜமதிஷ்டிதமக்ரஹாரம் ரங்கேந்திர யோகிபதிம் அஞ்சிதமானுகம் சம்ஸ்கார பஞ்சகம் அயாச்சத வைஷ்ணவார்கம். அதை யாகம், புன்றம், நாமம், மந்திரம், தாபம் என்று சொல்லக்கூடியது வைஷ்ணவார்கம். யாகம் திருவாராதனம் பண்றது, புன்றம் திருமண் காப்பு 12 திருமண் சாதிக்கிறது, நாமம் தாசநாமம், மந்திரம் திருவஷ்டாட்சரம் ஜன்ம ஸ்லோகம், அப்புறம் தாபம் சங்கச்சக்கரத்தை தோள்களில் சப்தமான, அதாவது கொளுத்தப்பட்ட தீர் பொழிகின்ற செஞ்சுடராழி, அது மாதிரி சங்க பொறிச்சுக்கிறது. இது 5 வைஷ்ணவர்களுக்கு வைஷ்ணவீகரணம்னு பேர். பஞ்சசம்ஸ்காரத்துக்கு 3 பேர் வைஷ்ணவீகரணம். வைஷ்ணவன் இல்லாதவனா வைஷ்ணவன் ஆக்குறது. ஜென்மத்தால அப்பா அம்மா வைஷ்ணவாளுக்கு பிறந்தது வேற, இந்த சம்ஸ்காரத்தால வைஷ்ணவனாரா. அது அவனா வந்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, புராணங்கள்ல 2 சகுனத்தை பத்தி, நல்ல சகுனத்தை பத்தி ராமாயணத்திலும் இருக்கு, ரகுவம்சத்திலும் இருக்கு. ஒரே சர்க்கம் 18வது சர்க்கம் பாலகாண்டத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல. அது எங்க ஆரம்பிக்கிறது, முதல் ஸ்லோகம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னா உத்தரகாமேஷ்டி யாகம் முடிஞ்சுது சரையூ தீரத்துல.
வந்த ராஜாக்கள்லாம் நல்லபடியா சத்காரம் பண்ணப்பட்டு அவ ஊருக்கு திரும்பினா. தசரதனும் 3 தேவியர்களுடன் அரண்மனைக்கு திரும்பினான். உடனே அவளுக்கு கர்ப்பம் தரிச்சா, மயக்க எல்லாம் வந்தது. ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ஓட்டுறது. இது சொல்றது மொத்தம் ஒரு ஸ்லோகம், நான் சொல்றது மொத்தமே ஒரு ஸ்லோகம், அரை ஸ்லோகத்தில் ஓட்டியிருக்கிறவன். அப்புறம் 12 மாசம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்தது. இதெல்லாம் ஒரு 5-6 ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் அதாவது சரையூ கரையில வந்தவாள்லாம் திருப்பி அமைச்சு அரண்மனைக்கு வந்து அவளுக்கு தௌகிருத லட்சணம் வந்து அதாவது உண்டா இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அதுக்குண்டான லட்சணத்தை சொல்லி 12 மாசம் கழிய குழந்தைகள் பிறந்தது. 4 குழந்தை எப்படி பிறந்தது, யார் யாருக்கு 4 குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் ஜாதகத்தை என்ன கிரகம் உச்சமா இருந்தது, நட்சத்திரம், இதை நிறைய சொல்றேன்னா மீதியை கம்பேர் பண்ணா அதை முடிச்சு குருகுல வாசம். இது மொத்தம் 18ஆம் சர்க்கத்திலே நடந்தது. 18ஆம் சர்க்கம் ஒன்றும் அப்படியே ரொம்ப பெருசா ஒரு 500 ஸ்லோகம் 300 ஸ்லோகம் வச்சுக்காதுங்க. இப்போ நான் சொல்றது மொத்தம் ஒரு 35 ஸ்லோகத்துக்குள்ள முடியுது. அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து விஸ்வாமித்திர இடத்துல கொண்டு போய் யுவாத்துல வசிஷ்டத்துல கொண்டு போய் விட்டா. நல்லா கெட்டிக்காரா படிச்சா, க்ஷத்ரியம் படிக்க வேண்டிய படிப்பும் படிச்சா, வேதாந்தம் சாஸ்திரமும் படிச்சா, அத்தியனாதிகளும் பண்ணா. அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வயசுல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் வந்தது. அப்போ கூப்பிட்டு மந்திரிகளோட ஆலோசனை பண்ணி வசிஷ்டரை கூப்பிட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவகிட்ட விசாரம் பண்ணிட்டு இருந்தான். அசராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவா தஸ்ய சிந்தையமானஸ்ய. அப்படின்னா உபாத்தியாயர், வசிஷ்டர், மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் விசாரம் பண்ணான். அப்படின்னா இதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ராஜான்னா அவன் என்னவோ தனியா இந்த காலத்துல வேணா எண்ணிக்கை ஓட்டு போட்டா அயோக்கிய நிறைய பேர் கை தூக்கிட்டாங்கன்னா அதர்மம் கூட தர்மம் ஆயிடும். இந்த காலத்துல தன் வீட்டு குழந்தைக்கு உபநயனம் பண்றதுக்கு மந்திரிகளை அவன் பார்க்கறான். எது அப்படின்னா ராஜாக்கள் அந்த காலத்துல தர்மிஷ்ட ராஜாக்கள் இத மாதிரி எல்லாரும் இந்நாட்டு மன்னர் சொல்றதும் நல்லது இல்லை. கெட்ட ராஜா இருந்தாலும் ஆனா அந்த காலத்துல கெட்ட ராஜாவை உட்காந்து வைக்க மாட்டான். அந்த முதல் பரம்பரையா அவனுக்கு தேசத்து மேல அவ்வளவு பக்தி இருக்கும். உயிரை விடுவான் தேசத்துக்கு. அதனால அவன் தப்பு வழிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாத்திரம் இல்லை, அவன் நாம நினைச்சிருக்கோம் அவன் ராஜா, ஃபைனல் டிசிஷன் அவன் எடுப்பானதோட அவனுக்கு எவ்வளவு பேர் இருக்கா. மந்திரிகள், புரோகிதாள், அறம் சார்ந்து விஷயம் சொல்லக்கூடியவர்கள். அதனால அந்த பொற்காலம் தான் அது. அதனால அவன் தன் வீட்டு குழந்தை கொண்டு பாருங்க. ஊர் உலகத்தில் இருக்கவங்கலாம் இது இல்லை. ராஜாவுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா தன் வீட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணா மந்திரிகள்லாம் ஒத்துக்கணும், இன்னொருத்த ஒத்துக்கணும். எதிரி பிள்ளைக்கு கல்யாணம், நம்ம தேசத்து எதிரி ராஜாவோட பொண்ணை கொண்டு வந்துட்டா என்ன ஆகும், சொந்த குடும்ப நலனுக்காக தேசத்தோட நலனை தியாகம் பண்ணிடுவான். கூடாது. இதெல்லாம் கம்பராமாயணத்துல இருக்கு ஆக்சுவலா. அதனால சீதையை பத்தி சொல்றான். நம்ம தேசத்துக்கு வசிஷ்டர் வாயால கம்பன் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா இப்ப நம்மத்துல நாம குழந்தைக்கு நாம முடிவு எடுக்கலாம். ஆனா ராஜா அப்படி எடுக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல ஏதாவது பாதிப்போ தான் நம்மோட போச்சு. அவனுக்கு ஏதாவது பாதிப்பு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா தேசத்தையே பாதிக்கும். அதனால வந்து அசராஜா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா. என்னத்துக்கு சிந்தையாமாச தர்மாத்மா? அவா குழந்தைக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன தர்மாத்மா அப்படின்னா டயத்துக்கு கல்யாணம் பண்ணணும். சாஸ்திரம் எந்த காலத்துல கல்யாணம் பண்ண சொல்றதோ அந்த காலத்துல கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு தர்மாத்மான்னு சொல்ற தசரதனை. சோபாத்தியாய பிரபாந்தவா, உறவுக்காரா. ஒரு கல்யாணம் இதெல்லாம் சாதாரணம் இல்லை. குடும்ப கல்யாணமே 1000 காலம் பயிருன்னு சொல்றோம். ஒரு தேசத்தோட பொறுப்புல இருக்கணும்னா அப்போ உறவுகாரெல்லாம் கூப்பிட்டு, உபாத்தியாயெல்லாம் கூப்பிட்டு, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு சரி ஆலோசனை பண்ணி ஏதோ முடிவு எடுத்துட்டு அவன் ஆத்துக்கு போனாவிட்டு விஸ்வாமித்திரன் தானே இல்லை. மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, சபை நடந்துட்டு இருக்கு, ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். தசரதன் வாசல்ல இருந்து காவலாளி இருக்கான். சத்திய சிந்தையமானசிய மந்திரி மத்தியே மகாத்மனா. குழந்தை கல்யாணத்தை பத்தி மந்திரிகள் இருக்கா, புரோகிதர் இருக்கா,
ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் உட்கார்ந்துருக்கா. தசரத விசாரம் பண்ணிட்டே இருக்கும்போது கௌசிகன் வந்து நின்றான் வாசல்ல. தஸ்ய சிந்தைய மானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனः அபியாகச்சத் மகா தேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி. மகா தேஜசுடைய விஸ்வாமித்திர மகாமுனி வந்து சேர்ந்தார். வாயில் காப்பார வந்தான். அப்புறம் அவன் வந்து காட்டுக்கு கூப்பிட போறான்னா தெரியாது. இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாம நல்ல காரியம் குழந்தைகளோட கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கோம்னு பார்த்தா அவர் பாட்டு ஒரு மகாத்மா மகா தேஜஸ்வி அவர் வந்து வாசல்ல நிக்கிற நம்மாத்துக்கு வந்திருக்க. நாம போய் சேவிக்க வேண்டிய நம்மாத்து வாசல்ல இப்ப மாலோரம் இஞ்சிமேட்டி வந்த மாதிரி நம்மாத்து வாசல்ல வந்து நிக்கிறேன்னு அவன் அவ்வளோ சந்தோஷமா எதிர்கொண்டு அழைச்சு அத்தியம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டான் அப்படின்றது நல்ல சகுனம். அது மாதிரி அந்த வம்சத்துல ராமன் வம்சத்துல முன்னாடி திலீபன் இருந்தான். திலீபனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அவன் என்ன பண்ணா மேல ஸ்தானத்தை நல்லவா இடத்துல ஒப்படைக்கணும் தேசத்தை. அதோ தனக்கும் சந்ததி இருக்கணும். அதாவது ராஜாக்கள் விஷயத்துல தேசம்ன்றது முக்கியம் இருந்தாலும் தன் வாழ்க்கை செகண்டரி இருந்தாலும் தன் வாழ்க்கைக்கும் வேணும். அவன் திலீபன் சொல்றான் எங்க பெரியவா வந்து சந்ததி இல்லாட்டா பெரியவா மன திருப்தி ஆகாது. பிண்டத்தை நன்னா வாங்கிக்க மாட்டான், சந்தோஷமா வாங்கிக்க மாட்டா. அந்த காலத்துல வெறும் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை பெற்றுட்டா ஸ்ரீ பிரதியாவே போயிடுச்சுன்னா கூட அந்த காலத்துல 4-5 குழந்தை பெற்றுட்டாருன்னா ஏதாவது ஒரு புருஷ குழந்தை கொடுத்துரும் அந்த வம்சம் கத்திரிக்கப்படாது. அதாவது அதனால கொஞ்சம்னா பழைய காலத்துல பொம்நாட்டி தான். நம்ம சனாதன தர்மத்துல பொம்நாட்டிக்கு கொடுத்துருக்க ஃப்ரீடம் எங்கேயுமே கிடையாது. அது இவ வேணுட்டே அது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னவோ இந்த மதத்துலதான் ஃப்ரீடம். இப்ப உலகத்திலே இருந்தா இந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் மற்றவர்களுக்கு இல்லைன்னு தான் தோன்றது, பிரத்யட்சமே தெரியுது. அப்படின்ட்டு ஊர் வம்பளப்புல எப்படி இருக்குன்னா இந்துக்கள் பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறா அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால எங்கேயும் எந்த வீட்டுல பெண் குழந்தை இல்லையோ அந்த வீடு சோபிக்காதுன்னு எழுதுறாரு. யாரு ஸ்மிருதிகள்ல பெண் குழந்தைகளும் வேணும் எழுதுற. ஆனா சந்ததின்னு சொல்லும் பொழுது இந்த இந்த வம்சம் இந்த கோத்திரம் அந்த பரம்பரை குறையக்கூடாதுன்றதுக்காக பிள்ளைய வசதி சொன்னான். அது அப்படி சொன்னாலே தவிர பெண்ணை மட்டம்னு சொல்லலை. அப்போ எங்க பெரியவாள்லாம் பிண்டம் வாங்க வரும்போது சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்தா. மகாபாரதத்துல பிண்டம் கொடுக்கும்போது எதிர வந்து வாங்கிட்டு வரலாம் உண்டு. இப்போ தசரதன் யாகம் பண்ணா அப்படின்னு சொன்னா நேரம் வந்து தேவதைகள் அபிஷ் வாங்கிட்டான்னு பாக்குறோம். பெருமாள் அபிஷ் வாங்க வரும்போது அவ பிரார்த்திச்சான்னு பாக்குறோம். அதனால அவன் வந்து தேசத்துக்கு நல்ல ராஜா அவகாசி வைக்கணும்னு மாத்திரம் இல்லை, சந்ததி விச்சேதம் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. பிரஜையாகி மனுஷிய பூர்ணகான்னு சொல்றது. பிரஜையினாலேதான் மேல் சந்ததி வளர்றதுனாலதான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான் என்று சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடியாட்டா நான் வந்து கடைசியில நம்ம ஆச்சாரியால் திருவடி தான் போய் ஆசிரியக்கணும்னு சொல்லி சுதட்சிணையோட கிளம்பி அவன் திலீபன் வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு போறான். இவன் ஆம்பியார்கிட்ட பேசிட்டு ரொம்ப வயசம் கூடிட்டே போறது, குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட முடியாது, இப்படி வந்து விக்னம் இருக்கு, அதனால நாம் வந்து வேற வழியே இல்லை, நாம் வந்து ஆச்சாரியால போய் பிரார்த்திச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சுதட்சிணா சரிண்ணா தீர்மானம் பண்ணிட்டு ஆற்ற விட்டு தேர்ல ஏற கிளம்புனா காத்து ஜில்லுன்னு அடிக்கிறது. காத்து ஒரு அந்த சில்ல காத்து அடிக்கிறது இவாளுக்கு சுபசகுனம்னு சொல்றான். அனுகூல பவனகா காரிய சித்தியும் அசூச்சயத்து. அதாவது ஒரு வறட்டு காத்து, சூடு காத்து, அல்லது காத்தே இல்லாத வேத்து கொட்டுற மாதிரி இல்லாமல் இன்னும் அந்த காத்தை சுவாசிக்கலாமான்படியாக இவ அரண்மனை விட்டு இறங்கி தேர்ல ஏறதுக்கு வெள்ள வாசம் இருக்கிறா. அதுக்கு முன்னாடி இல்லாத அந்த க்ஷணத்துல ஒரு நல்ல காத்து அடிக்கிறது. அதை பார்த்துட்டு அனுகூலகா பவனகா காரிய சித்தியும் சூச்சயத்தி. அவ சந்தோஷப்படுறா, சகுனம் என்ன இருக்கு, நல்ல காரிய சித்தியை காட்டுறதுன்னு சொல்லி. அப்புறம் போனா சேவியமானோ சுகஸ்பர்ஷை காலநிதியாகந்திபி. அது மாத்திரம் இல்ல, அந்த காத்து ஜில்லுன்னு அடிக்கிறது, அது நல்ல புஷ்பத்தோட வாசனை வருது. எங்கேயோ ட்ரைனேஜ் வாசனை வரல. இவ கிளம்புற நாளைக்கு இவ கிளம்பினா அப்பதான் எங்கேயோ ட்ரைனேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படி இல்லை. இவ கிளம்புறா, காலை எடுத்து வெளில வைக்கும் போது ஒரு காத்து அடிக்கிறது, நல்ல வாசனை
பூக்களுடைய வாசனையோட வருது, ஜில்லுன்னு வந்து மேல படுறது. சேவியமானோ சுகஸ்பர்ஷைஹி சால நிர்யாத கந்திபிஹி பவனஸ்ய அனுகூலத்வாது பிரார்த்தனாதி திதம்சினா. அப்படி அனுகூலமான நல்ல மனம் கொண்ட ஜில் என்கிற காத்து அடித்த உடனே அவர்களுக்கு மன சந்தோஷம். நாம நல்லதை நினைச்சுட்டு தலைமுறை இப்படி காத்து அடிக்கிறது, நமக்கு கை கூட போறது, பிரஜை வர போறதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு அவ போனா ஆசிரமத்துக்கு போனா, வசிஷ்டரும் இவா போகும் போதும் பார்த்தா அவர் மட்டும் உட்காந்து இல்லை, வசிஷ்டரும் உட்காந்துருக்க, அவர் ஆம்பியாரும் உட்காந்துருக்கார். ரெண்டு பேரும் அங்கேயும் அங்க உள்ள நுழையும் பொழுதும் பார்த்தா சகுனம் நல்லா இருக்கு. போய் உழுந்து சேவிக்கிறான், குசல பிரச்சனை பண்ற. அப்புறம் தேசத்துல எல்லாரும் சொல்லிட்டுமா இருக்கா, எனக்கு தான் சந்ததி இல்லை, இந்த கிளேசம் தான் எனக்கு அதிகமா இருக்கு. ரொம்ப நாளா சரி பகவத் சங்கல்பத்துல குழந்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இல்லைன்றதுனால இனிமேல் தள்ளுறது நியாயம் இல்லை. சரி நமக்கு வேற வழி இல்லை தெரியலன்னு சொன்னா வழிகாட்டிகள் நமக்கு ஆச்சாரியால் தானே, அதனால நானும் இவ்வளவுமா கிளம்பி வந்தோம் தேவரீரை சேவிக்கிறதுக்கு. இக்ஷ்வாகுணாம் துராபே அர்த்தே அவதீனாகி சித்தையா. ஒரு ரகுவம்சம்ன்றது எவ்வளவு தர்மத்தை போதிக்கிறது. எல்லாரும் கைவிட்ட நிலையில ஒரு ஆச்சாரியன் தான் ஒருத்தருக்கு ஊன்றுகோலா இருக்கான். எங்க இக்ஷ்வாகு வம்சத்துல உலக ராஜா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் எங்களால எதை சாதிச்சு கொள்ள முடியலையோ அப்பெல்லாம் உம்ம திருவடியை வந்து பற்றத்தான் எங்களுக்கு இக்ஷ்வாகுணாம் துராபே அக்ஷே தவதீனாகி சித்தையா, உம்ம கிட்ட வந்துட்டா அது காரிய சித்தி ஏற்படுத்துறோம். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உழுந்து சேவிக்கிறா. அப்ப அவர் சொல்ற ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவருக்கு தெரிஞ்சது ஏன் ஒரு இதுவோட சாபம், பசுவோட சாபம், காமதேனுவோட சாபம், அதை அவர் தெரிஞ்சுட்டு இது மாதிரி காரணத்தினால காரணத்தையும் சொல்றவாகிட்ட, இதனாலதான் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. சரி நான் ஒன்று சொல்றேன், பரிகாரம் சொல்றேன், அவசியம் குழந்தை பிறக்கும். அந்த வம்சத்தை சேர்ந்த நந்தினிங்கிற பசு ஆசிரமத்துல இருக்கு. இப்போ அது காட்டுக்கு மேய போயிருக்கு, அதுக்கு நீ வந்து பயோவிரதம் பண்ணு. இதிவா தினமே வாசிய அவர் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அதை குறிச்சு ஒரு விரதம் பண்ணியானால் உனக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு அந்த நந்தினியை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த விஷய சாபம் ஏதாவது வந்தது, ஏன் குழந்தை பிறக்கலன்றது சொல்லி பரிகாரத்தை சொல்லும் போது நந்தினின்ற அந்த வம்சத்தை சேர்ந்த பசு இருக்கு. இந்த நான் பண்ற ஹோமத்துக்கு எல்லாம் நெய்யெல்லாம் அதுல தான் கிடைக்கிறது. இங்க அதான் நல்ல காரியத்துக்கும் நெய், பால், தயிர் இதெல்லாம் ஹோம காரியத்துக்கு உண்டானதெல்லாம் அதுல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு நீ பயோவிரதத்தை அனுப்பிச்சியானால் உனக்கு குழந்தை பிறக்கும்னு அந்த நந்தினியை பத்தி பேசுறதுக்கு நந்தினி உள்ள நுழையுது ஆசிரமத்துக்குள்ள மேய்ஞ்சிட்டு. பார்த்தவனே வாழ் சந்தோஷமாயிடுச்சு. அனிந்தியா நந்தினி நாம தேனுரா தேவனாது. இவர் நந்தினியை பத்தி பேசுறதுக்கு நந்தினி உள்ள நுழையிறது. எல்லா இருந்தாலும் அந்த நந்தினி மேல பாருங்க. உடனே பார்த்தா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. அதை பேசும்போது அது நுழையிறது அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை பிறந்துடும், சந்ததி வந்துடும் அப்படின்ற எண்ணம் வருதுன்னு. அப்படி என்ன தெரியுது அப்படின்னா இதெல்லாம் சகுனம்னு சொல்ற மாதிரியாக அங்க நந்தினி வந்ததை விட, அங்க கௌசிகர் வந்ததை விட, அங்கேயாவது அந்த ஆசிரமத்துல இருந்த பசு மேய போச்சு உள்ள வந்திருக்கு. இங்க மாலோலன் இவா பிரார்த்திக்கல, வேற கிராமத்துல தங்கணும். அவன் அச்ச பெருமாள். இன்னொன்னு இவன் அந்த ஆசிரமத்துக்கு போனான். ஒரு விஷயத்துல ஐலிங்கர் விஷயத்துல இன்னொன்னு என்னன்னா, ரெண்டு கதையும் நடந்தது ஐலிங்கர் விஷயத்துல நடந்திருக்கு. அங்க விஸ்வாமித்திரர் வாசலுக்கு வந்தார், ஆனா பகவான் வரல. அங்க ஒரு ரிஷி மாத்திரம் வாசல் வந்தார். இங்க இஞ்சிமேட்டுக்கு ஐலிங்கரும் வந்த, மாலோகனும் வந்தான். அங்க திலீபன் விஷயத்துல பசுமாடு உள்ள வந்தது நந்தினி. இங்க ஒரு அச்ச விக்கிரகம் வந்துருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொன்னும் இங்க திலீபன் வந்து அவர் ஆசிரமத்துக்கு போனா விட்டு நடந்தது. ஏதோ குழந்தையை கூட்டிட்டு இவர் ஆதிவராகாச்சார் எங்கேயோ மாலோர் நேரத்துக்கு போனா அங்க மடத்துக்குள்ள நுழையும் போது ஏதோ சகுனம் வந்ததுன்னா பரவாயில்ல, அதுவும் இல்லை. இஞ்சிமேட்டுக்கு அவர் என்னன்றதே ஒரு பெரிய இது. அதுவும் உபநயனம் ஆகி ஏதோ 10 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அப்படி இல்லை,
உபநயனம் ஆன கையோட வருதுன்னு சொன்ன உடனே அந்த மாலோரன் அந்த குழந்தைய ஸ்வீகரிக்க போறான்றதுக்கு சூச்சிக்கும்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கர்ப்பாட்டமே வயசு ஜன்ம கிருத்தோபநீத சஞ்சாரதோ நிஜமதிஷ்டிதம் அக்ரஹாரம் ரங்கேந்திர யோகிபதிம் அஞ்சிதமானுகம் சம்ஸ்கார பஞ்சகம் அயாச்சத வைஷ்ணவார்கம். குழந்தைக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும். ஆதிவராகாச்சார சுவாமி பிரார்த்தனை பண்ணார். ஐடிங்கர களத்தூர் ஐடிங்கர் 35ஆம் பட்டம் ஐடிங்கர் அவரை ஏற்றிட்டு தேஜஸ்வினம் வினயினம் பதயோக்ரனம் பாலம் கிருதாஞ்சலி குடம் திஷணோபபன்னம் ஏனம் விலோக்கிய தயமானமன முனீந்திரஹ வித்யாசமஸ்கிருத யதாவிதி பஞ்சதாஸ்யா. குழந்தை பார்க்கும்போதே விளையும் பெயர் முளையிலே தெரியும்னு சொல்ற மாதிரி தேஜஸ் இருக்கு குழந்தைகிட்ட. அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு. சேவிக்கு சொன்னா பணிக்கா சேவிக்கிறது குழந்தை. வினயம் இருக்கு. குட்டி குழந்தையா இருந்தாலும் சேவிச்சுட்டு கை கூப்பினதை பார்த்தேன். அதுக்கப்புறம் பஞ்ச சம்ஸ்காரம் சொல்லும் பொழுது அவ்வளோ குட்டி குழந்தை. பழைய காலத்துலாம் இப்போ மாதிரி எல்கேஜி கேஜிலாம் கிடையாது. 5 வயசுக்கு மேலே ஒரு அக்ஷராபியாசம் சொல்லி வச்சு எழுத்து சொல்லி வைப்பா. அப்பெல்லாம் இந்த இங்கிலீஷ் வாசிப்பு கிடையாது. உபநயனம் ஆகி ஆவணி ஆவட்டத்துக்கு அப்புறம் தான் வேதாத்தியனம் ஆரம்பிக்கும். அதுவரை குழந்தை பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம், குதிச்சுட்டு இருக்கோம், நல்ல கதையை கேட்டுட்டு இருக்கோம். இப்படிதான் இருக்கும். அப்ப உச்சாரணம் மந்திரோச்சாரணம் எல்லாம் ஸ்வரத்தோட குழந்தை சொல்றதை பார்த்து அஷ்டாட்சம் ஸ்லோகம்லாம் மந்திரத்தை ஒரு தடவை உச்சரிக்கும் போதே ஸ்வரத்தோட குழந்தை சொல்றது. அப்புறம் உனக்கு என்னென்ன கதை சொல்லியிருக்கா அதுல ராமாயண கதையில கேள்வி கேட்டா இதெல்லாம் பழைய காலத்துல ஐயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்துட்டா. இப்போ வரவனே 60 வயசுக்கு வந்து அவன் என்னத்த கதை கேட்கறது அப்படின்னா கேட்டா அதுக்கெல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்றது. அந்த வயசுக்கு தகுந்த ஒரு நல்ல கதைகளை கேட்டதா ராமாயண கதைகள் அதெல்லாம் கேட்டா பதில் சொல்றது. அதெல்லாம் பார்த்து பரமசம்சுஷ்டானவர் ஏவம் ஏனம் விலோக்கிய தயமான மனாம் அந்த குழந்தைகிட்ட அதிகமான தயை காமிச்சு பிரீத்தியா சமஸ்கிருத யதா விதி பஞ்சதாசியா சந்தோஷமாக மனசுத்தியோட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சா. தேஜோ விசேஷம் அததீய முதீக்ஷ மந்திரோச்சாரணே படுத்தோப்பி யோகிவத பிரகிருஷ்டா. எல்லாத்துக்கும் அவருக்கு அந்த மந்திரத்தை குழந்தை உச்சரிக்கிறதுல உச்சரிச்ச விதத்துல அவருக்கு பரம சந்தோஷமாயிட்ட அவர் ஆச்சாரியர் களத்துரைகர். அப்போ அவருக்கு மனசுல நடாதூரம்மாள் எப்படியானா 5 வயசு தேசிகன் கிட்ட பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதீட்சித்த பகிர்மதா பூயா சைவித்தியமானிருக்கும் பூரி கல்யாண பாஜனம்னு நீ மற்ற கெட்ட மதங்களை பிரதிக்ஷேபூர்வமாக வேதாந்தத்தை நீ காப்பாற்றுனா வருவேன்னு சொன்னாரோ அது மாதிரி தூனோது பாஹ்ய மதம் ஏஷதினோது வேத வேதவித் சம்பிரதாயம் இது சம்பதா அங்ககுன்னாது. தூனோது தினோது அழகான பதப்பிரயோகங்கள். இவன் களையட்டும், பாக்கிய மதங்களை களையட்டும், வேதவித் சம்பிரதாயத்தை வளர்க்கட்டும் என்று பூர்ணமாக அவர் வாயை விட்டு அனுகிரகம் பண்ணார் குழந்தைக்கு. திருஷ்டோ யதீந்திர தயையே சமயம் கிருஹான்யன் யச்சூரு பாந்திய புரிஷாபிஜனாத் பிரசன்னாது அஷ்டாட்சராதி ஜபகுத்யுபதேசகாது ஸ்ரீரங்காத்யத சுபமதி ஸ்ருதிமத்திய கீஷ்டா. மாணவர்கள் எழுந்துட்டா மேல அத்தியனம் பண்ணணும். ஆதிவராக என்ன பண்ணாருன்னா பழைய காலத்துல என்ன பண்ணுவான்னா ஏழ்மை இருக்கும் பல பேருக்கு. அவ ஊர் செய்யாத இருக்கும், அவன் வேற ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பா கிராமத்துல. அதாவது ஒரு காக்காணி நிலம் கூட இல்லாட்டா அவ வந்து வேதாத்தியனம் சொல்றதுன்னா பக்கத்தக்கத்து கிராமங்கள்ல 10 குழந்தை ஒன்னா சேர்ந்து வேதாத்தியனம்னா இவ அந்த ஊர் அக்ரஹாரத்துல தங்கிட்டு அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு புரிஷன்னு ஒரு கிராமம் வந்தவாசி பக்கத்துல எச்சூரு புரிஷன்னா இப்ப புரிஷோஷமாச்சாரிய இல்லைங்கிற அந்த ஊர் தான். அந்த ஊர்ல இப்போ மற்ற ஊர்னா இவர் அத்தியனம் பண்ணிருக்கா இல்லையான்னு கேட்கணும். இப்ப புரிஷன் போயிடுத்து, எல்லா ஊரும் கெட்டா மாதிரி மேல் சந்ததி போயிட்டு விட்டுடுவோம். எப்படி இருந்தது இது ஐஹிங்கர் குழந்தையா இருந்த காலத்துல அப்படின்னா புருஷகாரால பார்த்து நீ அத்தியனம் பண்ணிருக்கான்னு கேட்கக்கூடாது. கேட்டா அது அந்த புருஷ கிராமத்தை பத்தி உனக்கு தெரியலேன்னு அர்த்தம். புருஷையில பிறந்தவன் அத்தியனம் பண்ணாத இருக்க மாட்டான்.
புருஷையில போனோம்னா சாதாரணமா ஏதோ அத்தியனம் பண்ணா மறந்து போட்டான், சொல்ல தெரியல, சோடையாகவே மாட்டான். புருஷையையும் வேதாத்தியனத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்படி இருந்தது. பழவேலி பக்கத்து கிராமமா இருக்கிறதுனால 2 விஷயத்துக்கு புருஷன் ரொம்ப ஃபேமஸ். தெருக்கூத்து கலை, பாரம்பரியமா தெருக்கூத்து கலை. மகாபாரதம் இப்போ அவ இல்லாம என்னவோ கண்ணாமண்ணா காவிய டிராமாலாம் ஆட ஆரம்பிச்சுட்டா. பரம்பரையா வந்து மகாபாரதம் ராமாயணம் கூட அவள் ஆட மாட்டான். மகாபாரதம் 18 நாள் கூத்தாடுவா ராத்திரில. அந்த கலைக்கு ரொம்ப பிரசித்தம் அது. இன்னைக்கு இப்பயும் இருக்கா. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லா ஆர்ட்டுமே டைலூட் ஆகுது. அது மாதிரி கொஞ்சம் பாரம்பரியமா சாஸ்திரியமா நன்னா ஆட முடியும். அது ஃபேமஸ், அந்த ஊர் புகழ். அது மாதிரி வேதாத்தியனத்துக்கும் தெருக்கூத்துக்கும் வேதாத்தியனத்துக்கும் ரொம்ப பிரசித்தம். புருஷையில் இருப்பாரு, நீ அத்தியனம் பண்றானே கேட்டாலே கேட்கவே கூடாது. ஏன்னா அவ அத்தியனம் பண்ணாதே இருக்க மாட்டா. அத்தியனம் பண்ண மறந்து போட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல அக்ரஹாரம். அந்த ஊர்ல அவாவா குழந்தைக்கு சொல்லி வச்சுட்டா. இப்போ ஒரு ஊர்ல 20 வீடு இருக்கு, அதுல 4 பேர் அத்தியனம் பண்றாங்கன்னா அத்தியனம் பண்ணாத குழந்தைகளை அங்க அனுப்புவா. ஆத்துல அப்பாவே எல்லா ஆத்துலயும் அத்தியனம் பண்ணிட்டா யாரு பக்கத்தாத்துக்கு அனுப்புவா? அப்ப அவளுக்கு நிலம் இல்லாட்டா என்ன பண்ணுவான்னா கஷ்டப்படுவா. அதனால புருஷையை சேர்ந்தவா என்ன பண்ணுவா, யாருக்கு நிலம் இல்லையோ அது மாதிரி மனுஷால கூட்டின்னு வந்து வெளியூர்ல அவளை தங்க வச்சு வீடு கொடுத்து அவளுக்கு வேண்டிய அரிசி சாமான குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவள் வேத பாராயணம் சொல்லி வைப்பா. அப்படி வேத பாராயணம் சொல்லி வச்சா அதுல இப்போ இஞ்சிமேட்டில் அத்தியனம் பண்ணுவா, சாஸ்திரம் வாசுவா அதிகம். அப்போ அவரை கொண்டு வந்து வச்சுட்டா இஞ்சிமேடு பக்கத்துல கிராமத்துல இருக்குவா எல்லாரும் வந்து இஞ்சிமேட்டில் அவர்கிட்ட வேதாத்தியனம் நடக்கும். இது நிறைய பழவேல ஒரு நாகப்பாக்கத்தை சேர்ந்த சுவாமி அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இப்போ மேல் சரித்திரத்தை பார்த்தாலே தெரியும். இப்படி பண்றதுன்றது பழைய காலத்துல வாத்தியார ஊருக்கு கூட்டின்னு வந்து அவருக்கு கிரகம் கொடுத்து வசதியை பார்த்து கொடுத்து அந்த கிராமம் பக்கத்து கிராமத்துல இருக்கிறவா அவர்கிட்ட அத்தியனம் பண்ணுறது. இது மாதிரி சாஸ்திரம் வாசிக்கிறதுல இது பண்ணிட்டு இருந்தா. அப்ப புருஷை ரங்காச்சாரன்னு ஒரு சுவாமி. அந்த சுவாமிய எச்சூரு புருஷ திருஷ்டோ எதீந்திர கயேத்தம் அயம் அந்த களத்துரைகளுடைய அனுகிரகம் என்னாச்சுன்னா எச்சூரு பாந்திய புருஷாபிஜனாத் பிரசன்னாது. அவர் புருஷ ரங்காச்சார சுவாமி நல்ல வேதஸ்வரூபமா இருந்தவர். அந்த சுவாமியை இன்டிமேட்ல எழுந்துள்ள பண்ண வச்சு அவரிடத்துல அத்தியனம் பண்ணா. அந்த அத்தியனத்துல கோச்சியில அடியங்களும் அத்தியனம் பண்ண. அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்னா இந்த காலம் மாதிரி அத்தியனத்துக்குலாம் நியமம் ஸ்ரீபாஷத்துல எவ்வளவு நியமத்தோட அந்த அத்தியனம் பண்ணோம் அப்படின்னு. பாடம் மட்டும் உபநயன காலத்துல சொல்றா வாத்தியார். இன்னைக்கு அந்த டேப்கார மாதிரி சொல்லிட்டு இருக்கா, நான் இதை பண்றேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு லிஸ்ட் இருக்கு. சம்ஸ்காரத்தோட இது பண்ணணும். முதல் நாள் சந்தைக்கு வயிறு காலியா இருக்கணும். ஏன்னா சமாசயனத்துக்கு போறாமலாம் முதல் நாள் ஒரு பட்சத்துல சந்தையில முதல் நாள் சந்தை. ஏன்னா முதல் அவர் உச்சரிக்க மந்திரத்தை வேதத்துடைய மந்திரத்தை நாம கிரகிக்கிறோம். அஷ்டாட்சரம் மாதிரி வைஷ்ணவாவுக்கு தேவையான மந்திரம் இல்லாதோ வேதத்துல மந்திரம்னு இருக்கணும். மந்திரத்துக்கு எல்லாம் நியமம் தான், இந்த மந்திரத்துக்கு தான் இந்த நியமம்னு இல்லை. அப்போ வெறும் வயத்தோட கிரகிக்கணும். இப்ப இருக்கிற பாடசாலாம் அப்படி கிடையாது. அந்த நியமெல்லாம் போகவே தான் எல்லாம் போறது. அவளும் மொபைலை வச்சுக்கிறா. அதை மாதிரி வேதாத்தியனம் வரல. எங்க பார்த்தாலும் பிரபந்தகாரமா தூஷணம்னு சொல்லல, மொபைலை வச்சுட்டு பாராயணம் பண்றா. மொபைலை வச்சுட்டு வேற வழியில ஏதோ லௌகிய உத்தியோகத்துல இருக்கான், அத்தியனம் பண்றான். அவனால டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, திரு சொல்ல முடியல. அவன் மொபைல் வச்சிருந்தான்னா கூட பரவாயில்ல. அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவாலே மொபைல் வச்சுக்கிறான். உனக்கு நீ தொழில் ஒரு தொழில் அதுன்னா விட்டு அதை மனப்பாடம் பண்ணணும்னு உழைக்கிறோம்ல. உழைப்பு குறைக்கவே கூடாது. பலன் இருக்கோ இல்லையோ உழைக்க வேண்டியதை உழைச்சிடணும். 24 மணி நேரம் இருக்கா, 24 மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பண்ற நல்ல காரியத்துக்கு பலன் இருக்கா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. அது பலன் இருக்கிறது இல்லாது தெய்வாதீனம். உழைப்பு நம்ம அதீனம். பெருமாள் கர்ண கலைவரம் நாம பண்ண வேண்டிய காரியத்தை சரியா பண்ணணும். இது இந்த டிசிப்ளின் இருக்கவே தான் அவ்வளோ பண்டிதாள் அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொன்னா. அப்போ அது மாதிரி முதல் நாள் சந்தைக்கு வெறும் வயிற்றோட கிரகிக்கணும். என்னென்னலாம் சமிதாதானம் பண்ணணும். சமிதாதானம் பண்ணாட்டா வேதாதிகம் சொல்லி வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையோட ஆச்சாரத்தை பார்த்து
அந்த புருஷ ரங்காச்சார சுவாமியும் ரொம்ப சந்தோஷமாக இவருக்கு சமாசயனமும் ஆயிருக்கு கலத்துரைகின்றதுனால அவர் அஷ்டாட்சர ஜபத்தெல்லாம் அங்கன்யாசம் நன்னா பண்றானா இதெல்லாம் சிக்ஷையை பண்ணி வச்சு ஆதார சக்தி பிரம்ம யஜ்ஞம் சவிதாசாரம் இதெல்லாம் பண்ணிட்டு அவர் அந்த சுவாமி இந்த குழந்தை நன்னா இருக்கான் ஆச்சாரத்திலையும் புத்தியும் இருக்கு இவ்வளோ அனுஷ்டாதவா இருக்காங்க சந்தோஷத்தோட அந்த சுவாமி வேதாத்தியனத்தை சொல்லி வச்சார். தஸ்ய த்ரயோதச வயஸ்யதி லப்த கிருஷ்ண வேதஸ்ய ரங்கபதி நாமக பாலகஸ்ய சாதஸ்வரம் பதமதேவத சூரி சேவ்யம் சங்கல்பதோ பகவதோ பத சர்வசக்தே. தெய்வம் வாழ்க்கையில விளையாடும், அந்த சர்வசக்தனான பகவானுடைய சங்கல்பத்தை நாம் என்ன பண்ண முடியும்? 8 வயசு அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சு 13 வயசுக்கு சயோதச வயசி 13 வயசுக்குள்ள வேதாத்தியனத்தை முடிச்சுட்டார். 9, 10, 11, 12, 5 வருஷ காலம் இந்த புரிஷை ரங்காச்சார சுவாமி திருவடிவாரத்துல வேதாத்தியனத்தை முடிச்சார். ஏன்னா சாஸ்திரம் சுவாத்தியாயோ அத்தியேதான் விதி இருக்கு, அவசியம் பண்ணியா. பிராமணனா இருக்கவன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. சாஸ்திரத்துல சொன்னதை அப்படியே பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணுனா பண்ணணும், அவ்வளவுதான். அதனால எனக்கு வயிற்று பொழுப்பு வருமா அது வருமா இதுவா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நிஷ்காரணமா அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிரகாரம் 13 வயசு வேதாத்தியனம் முடிஞ்சது. அப்பா பரமேஸ்வர் தஸ்ய த்ரயோதச வயசு அதிலப்த கிருஷ்ண வேதஸ்யா வேதம் கிரமாந்தம் பூர்ணமாச்சு. ஸ்ரீரங்க ரங்கபதி நாமக பாலகஸ்யா ரங்கநாதன் இருக்கிற அந்த குழந்தைக்கு 13 வயசு வரை அந்த சுவாமி திருவடிவாரத்துல பூர்ண வேதாதிகனம் முடிஞ்ச அளவிலே தாதப்பரம் பதமசேவத சூடி சேவியம் இவருடைய தகப்பனாரான ஆதிவராகாச்சார சுவாமி நித்திய சூரியனுடைய கோட்டிக்கு போய் சேர்ந்தார். அவ இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தார். அத அவர் மரணிச்சார்னு சொல்லாம மங்களமா சாய்க்கிறார். தாதப்பரம் பதமதேவத சூரி சேவியம் சங்கல்பதோ பகவதோ வத சர்வசக்தே. பெருமாள் சேஷி, அவன் நம்ம எப்படி வைக்கிறான் என்ன பண்றானோ அதை ஏத்துக்க வேண்டியதுதான். அவனை மீறி நாம என்ன பேச முடியும்? சர்வஜ சர்வசக்தன். அதனால அவர் தகப்பனார் ஆதிவராகாச்சார சுவாமி பரமதிச்சார். அதுக்காக பித்ரேத தர்மணி சமஸ்த தனவியேன நிர்வர்த்திதே சதிதரங்கபதிஸ்ரைவிது மாதாமகஸ்ய பவனம் பயௌ ஜனன்யா ராஜசமர்த்த விபவம் முகுராப்ரஹாரே. அது அத்தியனம் பண்ண பிள்ளை கையான சம்ஸ்காரம் இருக்கும். அத்தியனம் முடிஞ்சது அப்பா போனேன் உபநயனம் பண்ணி நல்லா அத்தியனம் பண்ண ஒரு பிள்ளை கையால சம்ஸ்காரம் அவருக்கு கிடைக்கணும்னு இருந்தது போல இருக்கு. அவர் பரமச்சேர் இருந்த கொஞ்சம் நிலத்தை விற்று ஏழ்மை, குடும்ப ஏழ்மை, அதனால இருந்த கொஞ்சம் நிலத்தை அந்த சம்ஸ்காரம் பண்றதுக்கு பணம் கொடுத்தவாருக்கு திருப்பி பணத்தை கொடுக்கறதுக்காக இஞ்சிமேட்ல இருந்த கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஒரு சில சென்ட் இருந்திருக்கும். அதை விற்று பித்ரேத கர்மணி சமஸ்த தனம் ஏனா அவர் வச்சிருந்த அந்த நிலத்தை வித்தா அவர் கைத்தறிக்கிறதுக்கு முடிஞ்சது. யதா சாஸ்திரம் என்னென்ன பண்ணணுமோ, எப்படி சாஸ்திரோக்தமாக ஸ்தானத்துல யார் யாரை உட்காந்து வச்சு அவருக்கு என்ன கொடுக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லுக்கோ, அது மாதிரி என்னென்ன தானம் பண்ணணும்னு சொல்லுக்கோ, அதை உச்சிதமான பாத்திரத்துக்கு கொடுக்கறதுக்கு தகுந்த அளவு கரெக்டா இருந்தது அந்த பணம், அந்த நிலத்தை வித்த பணம். அதனால பித்ரேத கர்மணி அவாவா உபகாரம் பண்ணி பணத்தை கடன் வாங்கி கர்மா ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நிலத்தை வச்சு பணத்தை திருப்பி கொடுத்துட்டதுனால இப்ப இவாளுக்கு நிலத்துல இருந்து நெல்லோ குல்லோ வந்து நின்று போச்சு. பித்ரேத கர்மணி சமஸ்த தனவியேனா நிர்வர்த்திதே சதிஜரங்கபதிஸ்ரைவிது. மாதா இவா பக்கத்துல யாரும் சப்போர்ட் இல்லை, மாமாவா பணக்காரன், அதாவது ஆதிவராஜருடைய ஆம்பியா பணக்கார வம்சத்துல இருந்து வந்தோம். அதனால வேற வழி இல்லை, அவளும் பிறந்தாதுக்கு போனோம்னு இந்த குழந்தையை கூப்பிட்டு தன்னுடைய பிறந்தாமான முக்கூருக்கு சென்றார். மாதா மகஸ்ய பவனம் பயோ ஜனன்யா ராஜசமர்த்த விபவம் முக்கூரகிரஹாரே. முக்கூருக்கு தன்னுடைய தாயோட இவர் போய் சேர்ந்தார். களத்துறையினுடைய
அனுகிரகம் வீணாகல. அந்த இடத்துலையும் சீலாதிபிகி சுசதிஷிம் பரிணீயதஸ்ய வயசுல கல்யாணம் பண்ணதுக்காக முக்கூருக்கு போன உடனே மாமாவுக்கு தன் பொறுப்பு இந்த குழந்தைங்க வந்துருச்சுன்றதுனால நல்ல குழந்தைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். 14-15 வயசுலாம் கல்யாணம். அதனால சீலாதிபிகி சுசதிஷிம் பரிணீயதத்ர கார்வஸ்த தர்மம் அகிலம் விதசத்யசாவது காவியம் சர்வமபி கங்கதரேந்திர சூரி கண்டாவதார விதுஷத்பயாசிஷேவே. ஔபாசனம் பண்ணிந்தவர், அதாவது சவிதாதானம் பண்ணிந்தவர் ஔபாசனம் கிரகஸ்த தர்மத்தை ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மாமா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். சீனாதிபிகி சதிஷம் பரிணீயதத்ர. ஆமா, சோத்துக்கு இல்லாத சொந்த ஊரை விட்டு இங்க வந்திருக்கான்னு இல்லாம அந்த காலம் வயசு பி படிச்சா ஐஐடியில படிச்சிருக்காளான்னு கேட்கிறா. 1008 கொஸ்டினை கேட்டு யாரோ சொன்னா 3 வருஷம் முன்னாடி எந்த கேள்வி கேட்டாலோ 10 கேள்வியோட கல்யாணம் அதே பொண்ணு ஜாதகம் மறுபடியும் வந்திருக்கான். என்ன ஒண்ணு அந்த 10 ஸ்பெசிபிகேஷன்ல 10 பாயிண்ட் இருக்குது, அது 6 பாயிண்டா குறைஞ்சிருக்குன்னு சொன்னா நேற்று யாரோ. அப்படின்னு சொன்னா மாதிரி காலம் அப்படி ஆயிடுது. அப்ப அம்மா ஏழ்மை சொத்தை வித்து பண்ணிட்டு வந்திருக்கா. மாமா வாக்கில் வந்து தங்கினா மாமா அப்ப நல்லா இருக்கணுமா, அவருக்கு பசங்க இல்லையாதான் பார்க்காம நல்ல பொண்ணா கிடைச்சா, சதிஷமா இவருக்கு தகுந்த மாதிரி பொண்ணா கிடைச்சா. சீலாதிபிகி சதிஷம் பரிணீயதத்ர கார்கஸ்த தர்மமகிலம் விதசத்யசாவது. ஔபாசனத்தை கிரகஸ்தன் என்ன தர்மத்தெல்லாம் வச்சுக்கணுமோ ஔபாசனாதிகள் அதெல்லாம் பண்ணிட்டு மேல சாசனம் வாசிக்கணுமே. போன இடத்துல திக்கில்லாதவாளுக்கு தெய்வம் துணைன்னு எப்படியும் பெருமாள் கைவிட மாட்டான் யாரையும். ஏன்னா அவன் சேஷி. நாம நினைச்சுதான் நம்மளால இவா காப்பாற்றப்படுறா, நாம இல்லாட்டா இவா என்ன பண்ணுவா, அது அன்னைக்கு ஏதோ ஒரு வழியை பெருமாள் பண்ணுவான், பண்ணாத போக மாட்டான். அங்க மாமா வாக்குல போனதுல லாபம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல கண்டாவதாராச்சார்னு ஒரு சுவாமி மகாவித்வான் எழுதுங்கிற இந்த குழந்தை புத்திசாலியா இருக்கு. இன்னொன்னு பாவம் பரிதாபத்தினால சின்ன வயசுலயே அப்பா போயிட்டேன். அதாவது ஐடிங்கரோட அப்பா அது வேற சாதாரணமா வாசிக்கிறாங்க, பெரிய வித்வான் கிடையாது. அது உபன்யாசத்துல சொல்றதும் தப்பு இல்லை. இது ஒரு விதத்துல பார்த்தா என்னாச்சுன்னா இஞ்சி ரோட்லயே தான் அத்தியனம் பண்ணிட்டு அப்படியே கூட இருந்துட்டு இருப்பார். அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலையும் பகவான் வந்து காப்பாத்துறான்றதுக்காக இதை சொல்றேன். அதுக்காக அப்பா போனது நியாயம் அப்படின்னு நியாயப்படுத்தல. அத்தியனம் பண்ணவர் ஆதிவராக சிஸ்டர், நல்ல சிஸ்டர், சாமானியமான விற்பத்தி அது மாதிரி உடையவர். ஆனா மகாவித்வான் மாதிரி இல்லை. அவர் கணக்க பரமதிக்காத இருந்த பட்சத்துல இவர் அத்தியனம் பண்ணிட்டு அவரோடவே இருந்துட்டு ஏதோ கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பார். சாதாரண ஒரு வைதிகரா இருந்திருப்பார். இப்போ இங்க வந்ததுக்கு என்னன்னா, மாமாவாத்துக்கு வந்த இடத்துல சோறு இல்லைன்னு மாமாவாத்துக்கு வந்த இடத்துல மகா பண்டிதர் அந்த முக்கூர் கிராமத்துல இருந்த கண்டாவதாராச்சார் அவர் இந்த குழந்தை துருத்துருப்பை பார்த்துட்டு, ஐயோ பாவம் அப்பா இல்லாத குழந்தை, இதுக்கு நாம் தான் சொல்லி தருவேன். அவர் கூப்பிட்டு உட்காந்துச்சு, நான் சாகித்யம்லாம் பாடம் சொல்லியிருக்கேன், வியாக்கரணம் பாடம் சொல்லியிருக்கேன். பழைய காலத்துல சாகித்யம் வாசிக்காத வரைக்கும் வியாக்கரணம் சொல்லி தர மாட்டார். முதல்ல பஞ்சகாவியம் வாசிக்கணும்னு சொல்லுவா. நீ வான்னு சொல்லி அவரே பாவம் நீ உக்காருடா வாடா அப்படின்னு சொல்லி அவர் மகாவித்வானந்த சுவாமி காவியம் அலங்காரம், சம்ஸ்கிருத்துல அலங்காரம் தனி சாஸ்திரம், அணி இலக்கணம். காவியம் சர்வம் அப்படி ரங்கதரேந்திர சூரி கண்டாவதார விதுஷா கிருபயா ரிஷிகே. அந்த ஈச்சம்பாடி அவரும் முக்கூர்காரர் இல்ல, இது மாதிரிதான் ஒவ்வொரு கிராமத்துல பார்த்தா வெளியூர்காரர் யாராவது இருப்பா. அவ இது மாதிரி ஏதோ அந்த காலத்து செயலி யூனிவர்சிட்டி அப்படிலாம் இல்லாததுக்கு இப்படி நடக்கிறது உண்டு. அந்த சுவாமி ஈச்சம்பாடி என்கிற கிராமத்தை சேர்ந்த கண்டாவதாராச்சார என்கிற சுவாமி திருவடிவாரத்துல காவியம் நன்னா கஷடர கற்றார். அதாவது சாகித்ய வாசதான் ரசிகனாக முடியும், நல்ல எழுத்தாளராக முடியும், அது விற்பத்தி மொழி அறிவு வரும், பல லாபம் இருக்கு. இந்த காலத்து லாபம்னா யூனிவர்சிட்டி ரகுவம்சம் 2 சத்திரம், அது 2 சத்திரம்ங்கிறான். இதை வாசிக்கு வந்து பிஹெச்டி வாங்கி வந்துடுறா. அவ என்ன பண்றா, நம்ம மாதிரி அப்பா மாதிரி நம்ம அடிச்சு காதை திருப்பி சொல்லி கொடுத்துவாங்கதான் இவன் பி ஃபர்ஸ்ட் வந்துதான் இவனுக்குலாம் என்ன தெரியும்னு அவ நினைக்கிறா. தோஷத்துக்குன்னு சொல்லல, அதாவது நாம பழைய கால பிரகாரம் அப்பா பாடம் சொல்லி வந்திருக்கோம்.
பல பேர் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கிறார். ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு சர்க்கம், ரகுவம்சமா தெரியாது, சம்புராமாயணமா தெரியாது, வர்ணமாலையிலேயே தோஷம் இருக்கு. சம்ஸ்கிருத அக்ஷரம் தெரியாத மாட்டேங்குது டாக்டரேட் போட்டுக்கிறா. அப்படிலாம் உலகம் மாறி போச்சு. ஏன்னா எவனோ ஒருத்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனருக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும், அவன் பாருக்குறான். அதுக்கு நடுவுலயே 4 பேர் அதான் சுயமா இன்ட்ரெஸ்டடா படிச்சாதான் இன்னைக்கு நல்ல வித்வானா முடியும். இல்லைன்னா எல்லாரும் டாக்டர் போட்டுக்கிறா, யாரும் பேஷண்ட் இல்லை இந்த உலகத்துல. அந்த கதி வந்துடுச்சு படிப்பு. அது மற்ற படிப்பா இருந்தா பரவாயில்ல, இந்த வைதிக படிப்புலயும் அந்த மாதிரி வருது. இதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, காவியம் அந்த மாதிரி பழைய காலம்லாம் காவியம் சாகித்யம் நல்லா கொஞ்சம் மொழியறிவு வந்துட்டு தான் நான் வியாக்கரணம் வாசிக்கிறேன் இலக்கணம் வாசிக்கிறேன்னு விடமாட்டேன். அப்பா ஜிடி சுவாமி சாகித்யம் நான் நன்னா சாகித்யம் படிக்கிற வியாக்கரணம் சொல்லி தரக்கூடாதுன்னு வேற இதுல திருப்பதியில அப்படி அது மாதிரியாக காவியம் அப்படி ரங்கதரேந்திர சூரிஹி கண்டாவதார விதுஷா கிருபயா சிசிகே தத்சம் நிதான விரகாவதரேஷு பக்த்யா பாராசரம் புரம் யம் சரணத்வயம் இயன் சரணத்வயேன காவ்யேஷு சிக்ஷணமலப்தரமாணிவாத சூரீஸ்வராதபி சுதா மதுரோக்தி தாராம். அந்த கண்டாவதாராஜா அப்பப்ப எங்கேயாவது ஒரு 10 நாள் 5 நாள் வெளியூருக்கு ஏதோ பாராயணம் அவர் காரியமா போனாலும் அந்த சுவாமி அவனை முக்கூர்ல இருந்து ஒரு 3-4 மைல் பாராசூர்னு, அந்த பாராசூர்ல ஸ்ரீனிவாசாச்சாரியன்னு ஒரு சுவாமி எழுதினார். அவர் யாரா செய்யார் ஜோசியம் ஸ்ரீனிவாசாச்சாரியர். காரக்குறிச்சி சின்ன ஐடிங்கர் 41ஆம் பட்ட ஐடிங்கர், 42ஆம் பட்ட ஐடிங்கர், 43ஆம் பட்ட ஐடிங்கர், முக்கூர் ஐடிங்கர் ஏறி கொஞ்ச நாள் வரை இந்த இஞ்சிமேட் அந்த பாராசூர்ல இருந்த ஸ்ரீனிவாசாச்சாரியுடைய வம்சத்தவர் ஒருத்தர் ரங்காச்சாரன், செய்யாறு ஜோசியம் ரங்காச்சாரன். அந்த சுவாமி 4 ஐடிங்கிற காலத்துல ஸ்ரீகாரியர் தான் இருந்த மீமாம்சகர், பூர்வ மீமாம்சகர் கூட 140 ஏதோ திருநட்சத்திரம் செய்யாறுல நடக்கிறது. இந்த வருஷம் பத்திரிக்கை வந்தது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த வம்சத்துவர் தான் அந்த ஸ்ரீகாரிய சுவாமி, இவருடைய வம்சத்துவர். அந்த சுவாமி பாராசூர்ன்ற கிராமம், பாராசூர்ல எழுந்துருது. கட்டாவதாராச்சாரன்னா நான் எங்கேயாவது வெளில போனா குழந்தைகளுக்கு பாடம் கெட்டுப்படாதுன்றதுக்காக அந்த பாராசூர்ல இருந்த செய்யாறு ஜோசியம் ஸ்ரீனிவாசாச்சாரம் கண்டாவதாச்சாரம் நல்ல சுகுத்துக்கள். அதனால இவர் எங்கேயா வெளில போனா இவா சிஷ்யரை எங்க பாராசூருக்கு அனுப்புவார். அவரை வந்து பாடம் சொல்லி கொடுப்பார். இவர் ஊர்ல இல்லாத காலத்துல பசங்களுக்கு படிப்பு போவார்னா அப்படின்றதுக்காக அந்த 3-4 கிலோமீட்டர் நடந்து போனோம் முக்கூர்ல இருந்து. நான் எங்க அம்மாவை சமாசனத்துக்கு முக்கூர் ஐடிக்கிட்ட அம்மாவுக்கு சமாசனம் அதுவே சொல்லி பழவேல இருந்து வந்தவாசி போய் செய்யாறு போய் ஏதோ பஸ் பிடிக்க போனா பஸ் போயிடுது. 6:45 7 மணிக்கோ பஸ்ஸு. இவர் இங்க செய்யாறு ஏரி கரையில எங்கேயோ சந்தியாவனம் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடுது. அப்புறம் நான் நடந்து போங்கோ அப்படின்ட்டான் முக்கூர். பார்த்தா அது எத்தனையோ கிலோமீட்டர். எவனோ ஏமாத்தி முக்கூர் நடந்து போலான்ட்டான். இவன் நடந்து போய் எங்க அம்மாவுக்கு கடைசியில பாராசூர் போனாவிட்டு என்னால் நடக்க முடியாதுன்ட்டா அம்மா. சரிதாட்டு அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் திண்ணையில படுத்துட்டு மத்தானா சும்மால கண்டி நாங்கள் நடந்து போனோம் முக்கூருக்குன்னு சொல்லுவார் அப்பா. அந்த பாராசூர் முக்கூர்ல இருந்து 3-4 கிலோமீட்டர் இருக்கும் பாராசூர். பாராசூர்ல இருந்த செய்யார் ஜோசியம் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி கிட்டையும் கட்டாவதாராச்சார் முக்கூர்லய இல்லாம வெளியூருக்கு போகும்போது அவர்கிட்டையும் காவிய வாசிய தத்சன்னிதான விரகாவசரேஷு பக்தியா பாராசரம் புறமியன்னு சரணத்வயேனா. நடந்து போனோம். ஆனா 10 நாள் பாடம் விட்டானா வந்தாவுக்கு சொல்லிக்கலாம்னு இல்லை, நடந்து சரணத்வயேனா காவ்யேஷு சிக்ஷணம் அரப்தரமானிவாச சூரீஸ்வராதபி சுதா மதுரோக்தி தாராது. அந்த சுவாமி திருவடிவாரத்துல இருந்தும் இப்படி 2 சுவாமிகளுடைய கட்டாவதாராச்சார், ஈச்சம்பாடி கட்டாவதாராச்சார், செய்யார் ஜோசியம் ஸ்ரீனிவாசாச்சார்னு இந்த 2 மகா சுவாமி பண்டிதார்களுடைய திருவடிவாரத்திலிருந்து காவியம் அலங்கார சாஸ்திரத்தை ஐடிங்கர் அதிகரித்தார். ஏவம் திரிவருஷ குருசேவன ஜாத காவியாலங்கார சம்பிசத விஷ்ணுபதம் ஸ்ரீயாம் ஸ்வாம் உத்திஷ்ய ஷோடச வயா ஜனனீம் ச கர்மான் வத்சாந்தரம் அகரோத இலானி பக்தியா.
மறுபடியும் விதி விளையாட முக்கூருக்கு போய் 3-4 வருஷம் 3 வருஷம் இப்படி காலம் நடந்து கொண்டிருக்க அம்மா பரமேஸ்வரா ஏவம் திரிவருஷ குருசேவன ஜாத காவியாலங்கார சம்வித விஷ்ணுபதம் ஸ்ரிதா ஸ்வாம் உத்திஷ்ய ஷோடச வயா ஜனனிம் சகர்மாணி. அங்க முக்கூருக்கு போய் 3 வருஷத்துல அம்மா பரமேஸ்வரா அம்மாவுடைய கர்மாவை நல்லபடியா 1 வருஷ காலம் முடிச்சார். அப்படி முடிச்ச பிற்பாடு அப்பாவும் போயிட்டா அம்மாவும் போயிட்டா. 13 வயசுல அப்பா, 16-17 வயசுல அம்மா போயிட்டா. சரின்னுட்டு காவியம் அலங்கார சாஸ்திரம் ஆயிடுத்து. இனிமேல் மேல் சாஸ்திரம் வாசிக்கணும், நியாய சாஸ்திராதிகள் வாசிக்கணும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு போச்சு, காவியம் தெரிஞ்சு போச்சு, நல்ல விற்பத்தி வந்துடுத்து. மேல நியாயசாஸ்திரம் வாசிக்கணும். சர்வசாஸ்திரத்துக்கும் ஆதாரமா இருக்குது. மூளைய தீட்டக்கூடிய சாஸ்திரம். அம்மா கைங்கரிக்கும் 1 வருஷம் அங்கேயே இருந்து முக்கூர்லயே இருந்து அம்மா கைங்கரியம் வரை போவாட்டான் அப்படின்ட்டு அங்க அம்மா கைங்கரியத்தை முக்கூர்ல முடிச்சுட்டு இனிமேல் சாஸ்திரம் வாசிக்க போலான்னு ஆம்பியாரோட உச்சபுத்தியில வாழ்ந்துக்கலாம். ஐசிங்கரார் வரை உச்சபுத்தி தான். அதுக்கப்புறம் மாமாவாசம் ஐசிங்க மாமாவாசத்துல நன்னா 4 பதார்த்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மடத்துக்கு வந்தாவுக்குதான் ஏதோ சாப்பிட்றேன்னு பார்த்தா இப்ப சுகர் வந்துருக்கு, நான் கஞ்சி சாப்பிட்றேன் அப்படி மாமாவாத்தோட எனக்கு சாதம் போச்சு அப்படின்னு வேற ஐசிங்க. அப்புறம் உச்சபுத்தின்றதுனால அவ்வளவா கிடைக்கிறது ஏதோ பஞ்சாதி சொல்லிட்டு போறது, அவ உப்பு புளி போடுவா, அதை கொண்டு வந்து ஏதோ பாவக்காய் கொண்டு ஏதாவது வச்சு சாப்பிட்டு அப்படியே இருந்துருது. அதையே சாயங்காலம் பிற்காலத்துல பெருமாளை சந்தியாவனம் பண்ணிட்டு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு போய் கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்துல உச்சிவர்த்தி பண்ணுது. சாயங்காலம் அந்த மீதி பதார்த்தம்லாம் என்னென்ன இருக்கோ ஆத்துல அதை ஒரு இதுல எடுத்துட்டு கோபுர வாசப்படி பக்கத்துல இருக்க ஏழைகளுக்கு கொடுத்துட்டு போய் பெருமாளை வரதனை சேவிச்சுட்டு வருதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். போயாலும் சுவாமி இதை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்தாவா சொன்னா மாமாவாத்தோட சாதம் போச்சு எனக்கு அப்படின்னு ஐடிங்க சாமி போயிருந்தாரு அப்பா. அதனால இப்ப பெருமாள் இதுக்கு வந்தாவுக்கு இங்க ஐடிங்கருக்கு ஒரு அலங்காரம் பண்ணா கூட ஐடிங்கருக்கு திருமேனி பாங்கு இல்லை. அதனால முக்காவாசி அந்த பிக்ஷை உண்மையே இல்லாத சாப்பிடுவேன். அதுலயும் பாதி பாவம் எங்களுக்குதான் எப்படிதான் கால சேவம் தெரியாது. முக்காவாசி நாள் வாந்தி எடுத்துருவார் பாவம் ஐடிங்கர் அப்பா. நாங்களும் எனக்கு நமக்கு ஞானம் இல்லாட்டா அப்போ வந்து ஐடிங்கர் பாவம் கஷ்டப்படுறத நீ கால சேவம் வாண்டானும் எனக்கு எஸ்யா போகுதுன்னா யானை பலம் வந்துடும் வேற ஐடிங்க. வா கால சேவம் நிறுத்த முடியாது அப்படின்னு அது விட பாவம் ஏதோ கஞ்சி சாப்பிடுவார் முக்காவாசி கஞ்சிலேயே இருப்பார் அப்படின்னு. அதனால அம்மாவோட கைங்கரியத்தை முக்கூர்ல முடிச்சுட்டு மேல நியாய சாஸ்திரம் வாசிக்கணும், மேல வேதாந்தத்துக்கு அனுப்பமான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பினார். அப்போ பிரசித்தராக கும்பகோணத்துல தர்க்கவாத்தியாராக சுவாமிகள் இருக்க. அதாவது 16 வயசு இது 13 வயசுல அப்பா பரமிச்சார். 16 வயசுல இந்த 3 வருஷம் மாமாவாசத்துல இருந்துட்டு இங்க கட்டாவதார முக்கூர்ல கட்டாவதார சுவாமி அவர் ஊர்ல இல்லாத போது பக்கத்துல இருக்கிற பாலாசத்துல பெய்யார் ஸ்ரீனிவாசாச்சார சுவாமி கிட்ட 3 வருஷம் காவியம் அலங்கார சாஸ்திர பாஷை பிற்பாடு 16 வயசுல ஆம்பியாரோட கிளம்பி அப்ப இருந்த பண்டிதால மகா பண்டிதராக கும்பகோணத்துல திருக்குழந்தையில நியாயாச்சாரியர்கள் எழுந்திருந்தார். அவர்கிட்ட வாசிக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் வர கால்நடையாக ஆம்பியாரோட முக்கூர்ல இருந்து கிளம்பி திருக்கோவலூர் திருவகீந்திரபுரம் வழியாக திருக்குழந்தையை சென்றடைந்தார். வழியில மங்களாசாசனம் பண்ணிட்டு இந்த 2 பெருமாளை சேமிச்சுட்டு புண்ணியாபிவர்தக கபேர சுதா பிரபா சீதாந்தரான் சரசிஜாக்ஷ யுகபூதான் சோழான்யாசுரத தர்க்க பரிஷமாய பிரஸ்தாய கோபபுரமாபகதி கிரமேணா. சோழ தேசம் காவேரி பெருகக்கூடிய தேசம், பகவான் எழுந்துள்ள தேசம். அங்க தர்க்கத்துல பரிசம் பண்றதுக்காக தர்க்க சாஸ்திரத்தை கிரகிக்கிறதுக்காக அங்க இருக்க மகானை போய் அடைய வேண்டும் என்பதற்காக கோபபுரா கதி கிரமேன கோபபுரம் கதிக்கு போற வழியில பெருமாளை சேவிச்சுட்டு போலாம் திவ்யதேசன்னு சொல்லி
திருக்கோவலூர் போய் ஆயனாலே சேவித்தார். அங்கேருந்து கிளம்பி சுவாமி தேசிகன் ரொம்ப நாள் எழுந்தருள் இருந்த கிராமம், அங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போகணும் என்பதற்காக திருவகீந்திரபுரத்துல போயிட்டு உஞ்சவருத்தி பண்ணிட்டு திருவகீந்திரபுரத்துல தேசிகனையும் தேவநாதனையும் கொஞ்ச நாள் மங்களாசாதனம் பண்ணியிருந்ததா வழியிலே. சங்கல்ப வர்த்தித சுபாஷய வர்த்திதேன தத்ராதி தேகபுரா பஜதாந்தயேன முதலாழ்வார்களை நெரிக்கிறதுனாலே சங்கல்ப வர்த்தித சுபாஷய மர்த்திதேனா 3 சக்கரம் கொண்ட ஒரு ஆலை மெஷின்ல கரும்பு மாட்டின மாதிரி முதலாழ்வார்களாலே மர்த்திக்கப்பட்ட அந்த தேகலீசனை சேவிச்சுட்டு ஆவிஷ்கிருத திரவிடவான் மயவேதமீசம் பக்தியா பிரணம்யச அங்கிருந்து கிளம்பி தேகலீசன பக்தியோடவும் முதலாழ்வார்களையும் தேகலீசனையும் பக்தியோடு வணங்கி பக்தியா பிரணம்யச பனீந்திரபுரம் விவேஷா அங்கிருந்து திருவகீந்திரபுரத்தை நுழைந்தார். தத்ரத்ரயீ மகுடதேசிக சத்வஸ்ய சித்திஸ்தலே தடகதே கருடஸ்கவத்யாः சுத்வா சரோஜ கிருதயா சஹ தேவநாசும் கஷித்தினைரய மகாகத கும்பகோணம். அங்க த்ரயீமகுட தேசிகர் வேதாந்த தேசிகர் ரொம்ப நாள் எழுந்திருந்த ஸ்தலம், அங்கதான் அவருக்கு சித்தி பெற்ற ஸ்தலம். ஹயக்ரீவ சாட்சாத்காரம் கடில நதியுடைய கரையில் இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசத்துல ஹேமாப்தி நாயகோட இருக்கக்கூடிய தேவநாதனை ஒரு சில நாட்கள் தங்கி அந்த ஊர்ல தங்கி அனுபவிச்சு அங்கிருந்து கும்பகோணம் சென்றார். அப்புறம் அந்த கும்பகோணத்துல இருந்த சுவாமியாரு அந்த கும்பகோணத்துல மகாவித்வானாக எழுந்திருந்தார். லக்ஷ்மி வராகன் சந்நிதித்தது. அதுல ஒரு வித்யாலயம் இருக்குது, சதுசாஸ்திர கல்பதொரு வித்யசாலா வித்யாசாலான்னு. அந்த இதுக்கு பேரு சதுசாஸ்திர கல்பதொரு வித்யாசாலா. 4 சாஸ்திரத்தினுடைய கல்பத்தருவா இருக்கக்கூடிய பாடசாலை வித்யாசாலா. அதுல அம்மா சத்திரம் சேஷாச்சார சுவாமின்னு மகா பண்டிதர், 4 சாஸ்திர பண்டிதர். அந்த சுவாமி பிரசித்தராக தான் இந்த தொண்ட மண்டலத்தில் நிறைய பேர் இருந்தாலும் கூட இப்ப கூட என்ன சொல்றார், நல்ல யூனிவர்சிட்டி இருந்தா கூட அந்த யூனிவர்சிட்டிக்கு நல்ல அவருக்கு அந்த யூனிவர்சிட்டியில படிச்சா வேல்யூன்னு சொல்றாரு. அது மாதிரி மைசூர்ல கஸ்தூரி ரங்காச்சார்னு எழுந்தார். மைசூர் பரகால மடத்துல கவி நையாயிகர் 31 திருநட்சத்திர பரமேஸ்வரர் அந்த சுவாமி. அது மாதிரி இந்த சேஷாச்சார சுவாமி அம்மா சத்திரம் சேஷாச்சார்னு அந்த சுவாமி கும்பகோணம் பக்கத்துல ஏதோ அம்மா சத்திரம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்து சேஷாச்சாரம். ஏறக்குறைய இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகால யார் யாரெல்லாம் நியாயசாஸ்திரம் வாசிச்சிருக்காளோ இந்த 2 பேரோட 3வது சிஷ்யாலோ 4வது சிஷ்யாலோ இருப்பா, அப்படி இருப்பா. அதனால எத்தனையோ பேர் பரகால மடத்துக்கு வந்து அந்த ஐடிங்கரும் மறுபடியும் அங்க போனா மேல ஐடிங்கர் கதையெல்லாம் பார்த்தா தெரியும். அந்த சுவாமி கிட்ட கொஞ்ச நாள் முடியாது. அப்புறம் மைசூர் பரகால மடத்துக்கு வந்து அங்க அந்த சுவாமி கிட்ட வாசித யாரு சவுத் இந்தியாவில 2 பேர் ரொம்ப சிம்மமா இருந்தாலோ அந்த 2 பேர்கிட்ட ஐடிங்கருக்கு அண்மையம் அது. அதனால முதல்ல என்ன பண்ண, திருக்குழந்தையில இருக்க அம்மா சத்திரம் சேஷாச்சார சுவாமின்னு அந்த சுவாமி கிட்ட நியாயசாஸ்திரம் வாசிக்கலாம்னு கும்பகோணத்தை போய் சேர்ந்தார். அங்க லக்ஷ்மி வராகன் சந்நிதி தெருன்னு ஒரு தெரு, அந்த தெருவுல பாடசாலை இருக்குது, சதுசாஸ்திர கல்பத்தொரு வித்யாசாலான்னு. அதுல அவர் பிரதான அத்தியட்சரா இருக்க அவர் திருவடிவாரத்துல போய் நியாயசாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு சென்றார். அங்க கொஞ்ச நாள் வாசிச்சார். அப்புறம் அங்கேயும் விற்கணும். அங்கேருந்து கிளம்பி மைசூர் வந்தார், அங்கேயும் விற்கணும். அங்கேருந்து கிளம்பி வாராணசிக்கு போனார். அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் சுமதி பாதுவா சேவக ஸ்ரீவன் ரகோ ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் சுமதி பாதுவா சேவக ஸ்ரீவன் ரகோ ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோக யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோக श्री वीरराघव षडगोप यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमते श्रीवन् षडगोप श्री वेदांत देशिक यतीन्द्र महादेशिकाय नमः. श्रीमते श्री लक्ष्मी सुमति पादुका सेवक श्रीवन् षडगोप श्री नारायण महादेशिकाय नमः. श्रीमते श्रीवन् षडगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.